ஹாய்! கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எப்பயும் போலயே வந்துட்டு 1 இன்ச்சுக்கு ஹெம்மிங்க்கு மடித்து தைக்கிறதுக்கும் விட்டுட்டு அளவு எடுத்துக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கம்மியாக கேட்டிருந்தாங்க. அதனால் 8 இன்ச்சு வரைக்கும் கேட்டிருந்தாங்க. 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 8 1/4 அளவு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மற்றதெல்லாம் அவங்க ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. 8 இன்ச்சில் கேட்டாங்க. அதனால் 8 இன்ச்சு வச்சு அவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கைக்கு அக்கல் பகுதியிலையும் 1/2 இன்ச்சு விட்டு மறுபடியும் சரி பார்த்துக்குங்க. ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு வளைவு போட்டுக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். கைக்குழி வந்துட்டு தெரியிற மாதிரி அர்க்கர் பண்ணிக்கோங்க. அப்படியும் தெரியலனா முன் பக்கம் வரணும்னு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இதை எழுதிக்குவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னெலாம் கேட்குறாங்க ஒரு சிஸ்டர். கைக்குழி வெட்டிட்டு அந்த இடத்த அர்க்கர் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங்காக இருந்தாலும் சரி, அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மடிப்புலாம் இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு நான் கரண்ட் இல்லாததுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். நானும் எப்பவுமே அயர்ன் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். கரண்ட் இல்லாதனால அப்படி போட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அயர்ன் பண்ணிவிட்டு தைங்க. உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். மடிப்பு நிறையா இருக்கிறதுனால அது ஒரு தொந்தரவாக இருக்கும். அயர்ன் பண்ணிவிடுங்க. அது மாதிரி ப்ளவுஸில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருங்க. 1 இன்ச்சு இல்லை 1 1/4 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா அது கரை சைடுன்றதுனால எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. 1 இன்ச்சு 1 1/2 இன்ச்சுக்குள்ளே விட்டுக்கோங்க. பின் உயரம் வச்சு மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுட்டு அது வந்துட்டு அதே அளவு இருக்குதான்னு சொல்லிட்டு நீட்டுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி டேப்பால் அளவு எடுத்து நீட்டுக்கும் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவு மாறும். ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டோன்னா. இந்த மாதிரி பண்ணோன்னா அளவு மாறாது, கரெக்டாக இருக்கும். ஸ்கேல் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா டேப் வச்சு போடுறேன். நம்ம வந்துட்டு பின் முதுகு பகுதியிலே வந்துட்டு முன் அளவெல்லாம் எடுக்க போகிறோம். நார்மல் அளவு வந்துட்டு நார்மலாக நம்ம எடுப்போம் இல்லைங்களா, முன் பகுதியில் எடுக்க வேண்டியதெல்லாம் கிராஸ் கட்டிங்கில் நான் வந்துட்டு பின் பீஸ்லேயே எடுப்பேன். நம்ம எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுப்போமோ அந்த மாதிரி பின் பீஸ்லேயே எடுத்துப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அளவு வச்சுக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு கிராஸ் பீஸுங்கிறதுனால உங்களுக்கு இழுத்தா இழுக்கும். அதனால் கொஞ்சம் நார்மலாக பார்த்துக்கோங்க. அரை இன்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு 1/2 இன்ச்சு அதிகம். முன்னாடி 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 2 விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச். அரை இன்ச்சு கீழே இறக்கி ஷோல்டருக்கு. இது வந்துட்டு ரொம்ப லென்த்தாக காமிக்கும். அந்த அளவு சும்மா மார்க் பண்ணிக்கங்க. அந்த அளவு எடுத்துக்காதீங்க. ஏன்னா கட்டு உயரம் வந்துட்டு இது ரொம்ப லென்த்தாக கீழே வரைக்கும் போகும்.
2 விரலுக்கு முன்னாடி மேல. ப்ளவுஸ 4ஆ மடிச்சுக்கோங்க. வி பட்டிய விட்டுட்டு 4ஆ மடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வி பட்டிய சேர்க்கக்கூடாது. அப்புறம் பின் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் இல்லனா 2 விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு சுற்றளவு மார்பு சுற்றளவு எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸுங்கிறதுனால ரொம்ப லென்த்தாக காமிக்கும். அதனால கீழே நம்ம அளவு எடுத்துருக்கோம் பாருங்க. அது என்னவோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காமிக்கும். மேலே என்ன அளவோ அதை வந்துட்டு அதை அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே வந்து வெட்டக்கூடாது. இது எல்லாமே முன் பீஸ் அளவு. இதெல்லாம் வந்துட்டு மார்க் மட்டும் தான் பண்ணணும், வெட்டக்கூடாது. இது வந்து இந்த பேப்பர் கட்டிங் அதெல்லாம் போடாமல் இதை அப்படியே பின் பீஸ்லேயே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்ன அளவோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எல் ஷேப் போட்டுக்கோங்க. எல் ஷேப் போட்டுட்டு இது வந்து ஷோல்டர் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டேன். வளைவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த இதுவும் வந்துட்டு எல்லாமே மார்க் பண்ண தேவையில்ல. இது எல்லாமே வந்து முன் பீஸோடைய அளவு கொஞ்சம் ஞாபகமாக கட் பண்ணுறக்கூடாது. இப்போ கையோடைய அளவு வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. அதில் வர அளவை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அது என்ன அளவு வருதோ அதில் அந்த கை அளவு என்னவோ அதையே எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எடுத்த அளவு வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காக தான் எடுத்தோம். கையில் இருக்கிற கை அளவு என்ன வருதோ அதையே எடுத்துக்கோங்க. இது எதுவுமே வெட்டக்கூடாது. முன் கழுத்து வெட்டக்கூடாது. இதை அப்படியே எடுத்து முன் பீஸ் அளவு எடுத்துக்கணும். கிராஸாக போட்டு இந்த பீஸை அப்படியே எடுத்து போட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. துணி வந்துட்டு கரெக்டாக எங்கே வருது இல்லை நம்ம அளவு வர இடத்து துணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க கவனமாக. கீழெல்லாம் வந்துட்டு கட்டு உயரெல்லாம் கரெக்டாக இருக்கா, மேலே கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கீழே அந்தந்த இடத்து அளவுக்கு நேராக துணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணாலும் பண்ணலாம். துணி வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அந்த உயரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க, கட்டு உயரம். ஏன்னா அது கிராஸ் பீஸுங்கிறதுனால ரொம்ப இறக்கமாக காமிக்கும். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துடுங்க. இதை வெட்டிட்டு ஆம்கோலில் 1/4 இன்ச்சு வெட்டிக்கணும் முன் பீஸில் மட்டும். இது வந்து பின் பீஸோட அளவு அப்படியே வெட்டிட்டு முன் பீஸில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து வெட்டிக்கணும். எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணுறது அர்க்கர் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எடுத்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதையே வச்சு பின் அளவு வந்துட்டு எடுத்துக்கோங்க. பின் உயரம், பின் கழுத்து உயரம், கழுத்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க.
ரவுண்டுக்காக கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கோங்க. அப்பதான் ரவுண்டு வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு அப்படி வரலன்னா, இந்த இத மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்புறம் அந்த பீஸ் எடுங்க. இப்ப இது வந்து எல் ஷேப் கொடுக்கும். மேல என்ன அளவு இருக்கோ நம்ம 2 1/2 விட்டோம். அத அப்படியே மார்க் பண்ணிட்டு எல் ஷேப் போட்டுக்கோங்க. இப்ப பின் பீஸ் எடுத்துருங்க. இந்த கட்டு உயரம் வந்து ரொம்ப இறக்கமா இருந்தா கொஞ்சம் மேல ஏத்திக்கோங்க. ஒரு போட் மாரி வந்தா போதும். ரொம்ப இறக்கம் இருந்தாலும் நல்லா இருக்காது. அவ்வளோதான் கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இந்த மாரி தான் கட் பண்ணுவேன் கிராஸ் பீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.